ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே ஸ்டீல் பாத்திரம் இல்லைனா குக்கரில் தாங்க சமைப்பேன். இந்த தடவை சட்டியில் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் வேறு லெவலுங்க, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுக்கலாம். சட்டி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகணுங்க. சூடானால் தான் நம்ம குயிக்காக செஞ்சிட முடியும். இப்போ இது மண் சட்டி இது 2 கிலோ வரைக்கும் நம்ம செய்யலாம். நீங்கள் சின்னதாக கூட வாங்கிக்கோங்க. வாங்கின உடனே நீங்கள் சமைக்கக்கூடாது. இதை ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுருங்க 1 மணி நேரம். அடுத்த 1 மணி நேரம் வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. மறுபடியும் ஒரு 2 நாள் கஞ்சி தண்ணி ஒரு தடவை ஊற்றினாலே போதும். 2 நாள் வரைக்கும் நீங்கள் கஞ்சி தண்ணி அப்படியே விட்டுருங்க அந்த சட்டியில். 3ஆவது நாள் கூட எடுத்து நீங்கள் சமைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா மண் வாசனை அடிக்கும். இப்போ நம்ம சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கோம். 4 வெங்காயம், 4 தக்காளி, சோம்பு, பட்டை. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி நல்லா சூடாகணுங்க. அப்போ தான் நல்லா எண்ணெயும் காயும். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். பாருங்கள், கடுகு போட்ட உடனே பொரியணும். அப்போ தான் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டையும் சோம்பும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதில் எல்லாருமே சீக்கிரமாக வதங்கிடுங்க சட்டியில் செய்ய சொல்லும். பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கல்லுப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே வெங்காயம் வதக்க சொல்ல கல்லுப்பு போடுவேங்க எப்பயுமே. ஏன்னா நல்லா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும். பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. எப்பயுமே நல்லா குழம்பு செய்ய சொல்ல நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினா மட்டும்தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சே வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்னடா பக்கத்தில் இருந்து புகையாக வருதுன்னு பார்க்காதீங்க. பக்கத்தில் வந்து சாப்பாடு வச்சுருக்கேன். ஸோ அதிலேருந்து தான் வந்துட்டுருக்கு. நீங்கள் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதான் கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதே நல்லா வதங்குற அளவுக்கு வெங்காயம் தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. சட்டியில் செய்ய சொல்ல சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சும் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கிலோ சிக்கனையும் அதில் கொட்டிடலாம்.
இப்போ சிக்கனையும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கணுங்க. அப்போ தான் சிக்கனும் நல்லா கொஞ்சம் ஒரு அரை வேக்காடில் வெந்து வரும். பாருங்கள், நல்லா மசாலாலாம் எல்லாத்துலேயும் ஊறுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு வதக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் கொட்டிக்கலாம். நான் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தாங்க நான் ஆட் பண்ணுறேன். இதில் வேறு எந்த பொருளும் நான் ஆட் பண்ண மாட்டேன். வெறும் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் மட்டும்தாங்க. ஸோ நல்லா இப்போ சிக்கனும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடலாம் அதில். ஏன்னா சிக்கன்லேயே நம்மளுக்கு தண்ணி நிறைய வரும். ஸோ ஒரு சொம்பு ஊற்றினாலே போதும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வேகட்டும். நல்லா கொதித்து வாசனை வரும் உங்களுக்கு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்க சொல்ல போட்ட உப்பு தான் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் சீக்கிரமாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். பட் ஒரு நடுவில் கிளறி மட்டும் விடுங்க. ஏன்னா சட்டின்றதுனால உங்களுக்கு அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் போதும். இப்போ நல்லா மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நல்லா இன்னும் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சும் வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, லாஸ்ட்டாக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். இதே மாதிரி வீடியோ நான் போடுற வீடியோனா உங்களுக்கு வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், எவ்வளோ அழகாக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.